ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்பிள்ளை இடத்துல அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் போய் கேட்டாராம், பிரபத்தியானது எப்போதெல்லாம் செய்ய வேணும், எத்தனை காலம் பிரபத்தி செய்ய வேணும், எத்தனை முறை செய்ய வேணும் என்று. இந்த கேள்விக்கு என்ன பெரிய பதில் வேண்டியிருக்கு? பிரபத்தின்றது ஒரு முறை தானே, அது நன்றாகவே தெரிந்த விஷயம் தானே. அப்போ எதற்காக இந்த கேள்வி எழ வேண்டும் என்றால், பிரபத்தியை பற்றி, சரணாகதியை பற்றி சொல்லக்கூடிய மந்திரம் கரண மந்திரம் என்று சொல்லுவார்கள். துவய மகா மந்திரம். அதை கொண்டு தான் நாம் பிரபத்தியை சரணாகதியை செய்கிறோம். அந்த துவயத்தில் என்ன அமைஞ்சிருக்கு? பிரபத்யே அப்படின்னு இருக்கு. பிரபத்யே அப்படின்னா பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை தான் வர்த்தமான நிர்தேசம் அப்படின்னு சொல்லுவார்கள். நிகழ்காலத்தை குறிக்கிறது. பற்றுகிறேன் அப்படின்னா இந்த காலம், நிகழ்காலம் தானே. ஆனால் சரணாகதியை பண்ண ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் ஆராய்ந்தோமே என்றால் எப்படி இருக்கு? நின் அடியினை அடைந்தேன், புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் அப்படின்னு இறந்த காலத்துல இருக்கு. அது என்ன காட்டுறது? அப்போ ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணி விட்டார்கள், அப்போ ஒரு முறை செய்தார்கள் அப்படின்றத காட்டுறது. ஆனா துவயமகா மந்திரமோ பற்றுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு நிகழ்காலத்துல இருக்கிறபடினால, அப்ப எப்பப்பெல்லாம் துவயத்தை அனுசந்தானம் பண்றோமோ அப்போதெல்லாம் சரணாகதி பண்றதாக அர்த்தமாகாதா? மேலும் அப்போ பலமுறை சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்றது தோன்றாதா இந்த துவய மகா மந்திரத்திலிருந்தே அப்படின்னு நம்பிள்ளை குறித்த இந்த கேள்வி எட. அப்போ நம்பிள்ளை சாதித்தாரா, அப்படிலாம் தேவை கிடையாது. பிரபத்திய சரணாகதி அப்படின்றது ஒரு முறை செய்ய வேண்டியது தான். ஒரு முறை செய்தாலே பிரபத்தவியனான எம்பெருமானுக்கு அதுவே போதும். ஏன்னா சரணாகதின்றது என்னது? நான் என்னை காத்து கொள்ள மாட்டேன், ஸ்வரக்ஷண நிவிருத்தி, இவ்வளவுதான் சரணாகதி. எம்பெருமான் நம்மை காப்பதற்கு சித்தமாக இருக்கான். அதற்காக தான் அவனை சித்தோபாயம் அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு என்ன ஆசையா இல்லை, நம்மளெல்லாம் எல்லாரையும் சம்சாரத்திலிருந்து மீட்டு எப்படியாவது தன்னுடைய திருவடிகளுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசை. புதுசாக இன்னைக்கு நம்ம ஏதாவது செய்து எம்பெருமானுக்கு நாம் ஏதாவது விளைவிக்க வேண்டியதானே. அவனுக்கு தான் எப்பொழுதுமே அந்த ஆசையானது இருக்கே. ஆகையினால தான் அவனை சித்தோபாயம் அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு எப்பவுமே ஆசை இருக்குது, இந்த சம்சாரிகளை எப்படியாவது தன்னுடைய திருவடிகளுக்கு கொண்டு சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு. சரி, இன்னைக்கு வரையில ஏன் நம்ம மோட்சத்துக்கு போகலை அப்படின்னா, அனாதி காலமாக என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டு. ஒன்று, எம்பெருமானை வேணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், கண்டு கேட்டு உற்று மோந்து நுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படின்னா இந்த லோகத்தில் நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே இருந்தோம். ஒரு கால் பெருமாளை பெற வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் கூட சட்டுன்னு நமக்கு என்ன தோணும்? மகரிஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் பார்க்குறோம். ஓ, இப்படிப்பட்ட தபசை பண்ணி அந்த மகரிஷிகள்லாம் மோட்சத்துக்கு போனார்களா? சரி, நானும் எப்படியாவது இந்த ஐஸ்வர்யம் போன்ற சிற்றின்பங்கள்லாம் ஆசையை விடுத்து மனசை நன்றாக கட்டுப்படுத்தி நானும் காட்டுக்கு போய் நன்றாக தபசு செய்து அதில் அன்பை கூட்டி பக்திமானாக ஆகி அந்த பக்தனாக இருந்து கொண்டு பக்தி யோகத்தினால நானே மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு நினைத்திருப்போம். பெரியோர்கள் இந்த மாதிரி நினைத்திருப்பார்கள். யாருக்கெல்லாம் அந்த சக்தி ஞானம்லாம் இருக்கோ அப்படின்னு நினைத்திருப்பார்கள். இந்த மாதிரி ஸ்திதியில நிலையில எம்பெருமான் கிட்டே வரமாட்டான், வர முடியாது. ரெண்டு நிலை இருக்கு. என்ன ரெண்டு நிலை இருக்கு? நமக்கு எம்பெருமான் இடத்துல ஆசையே இல்லை. அப்போ நாம எப்படி நம்ம கிட்ட வர முடியும்? வரணும்னு முயற்சி பண்ணுவான், ஆனால் வர முடியாது. நம்ம தான் தடுத்துட்டு இருக்கோமே, அது ஒரு தடுப்பு. மற்றொரு தடுப்பு என்ன அப்படின்னா, எம்பெருமானை பெற வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் நானே பார்த்துக்கிறேன் என் வழியை அப்படின்னும் பொழுது எம்பெருமானே வந்து கை கொடுத்து ஆக்ஷன் போக முடியாது, நம்ம தான் கையை உதறி விட்டுடுவோமே. அப்போ ரெண்டு நிலைகளிலும் எம்பெருமான் என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட வர முடியாது. முயற்சி மட்டும் பண்ண முடியுமே ஒழிய கிட்ட வர முடியாது. இப்படி இருக்கிறதுனால தான் சித்தமாக எம்பெருமான் இருந்தாலும் கூட நானே உனக்கு மோட்சம் கொடுக்க தயாராக இருக்கேன், சித்தமாக இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் இருந்தாலும் கூட அவனை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியாதவர்களாக இருக்கோம். ஆசை இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த சுவாதந்திரியம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது ரெண்டும் இருக்கிறபடியினால எம்பெருமானால ரட்சிக்க முடியல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது? எம்பெருமானே அனாதி காலமா நான் என்ன பண்ணேன்? எங்கெங்கேயோ தெரிஞ்சிருந்தேன். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாதுப்பா, உன்னுடைய திருவடிகளில் கைங்கரியம் இதுதான் எனக்கு வேணும். ஒரு பாயிண்ட் டிக் ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னா, உன்னுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேனே, நானே பெருசாக காட்டுக்கு போயிட்டு தபசெல்லாம் பண்ணி 1000 வருஷம் பக்தி பண்ணி நான் வரப்போறேன் அப்படின்லாம் சொல்லலை. எம்பெருமானே, நீ என்னுடைய தந்தை, என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தானாக நீ இருக்காய். ஆக நீயே தான் பண்றதுக்கு சித்தமாகவும் இருக்க. நீயே என் வாழ்க்கையை பார்த்து என்னுடைய பரத்தை எல்லாம் உன்னுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கிற, நீயே தான் எல்லாம் பண்ண வேணும் அப்படின்னு எம்பெருமான் இடத்துல சொல்லவே இப்போ ரெண்டாவது பாயிண்ட்னு திக்காயிடுது. இப்போ எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் சித்தோபாயனாக இருக்கிறவன்
நம்ம இடத்துல எந்த தடையும் இல்லாதபடினால நம்ம அவனை சுலபமா எம்பெருமான் நம்மளை ரட்சித்து கொண்டு போவான். இப்படி இருக்க நமக்கு என்ன வேண்டியிருந்தது? நம்மளுடைய தடையை விளக்க வேணும், அவ்வளவுதானே. ஒரு தடவை பிரபத்தி பண்ணி சரணாகதி பண்ணி எம்பெருமானே நான் என்னை காத்துக்கொள்ள மாட்டேன் இப்படின்னு தடை நீங்கப்பட்டது அப்படின்றத ஒண்ணு அறிவித்தா போதும். இது ஒரு முறை பண்ணா போதுமே. ஆக பிரபத்தவியனான எம்பெருமானை பார்த்தோமே என்றால் சரணாகதி ஒரு முறை பண்ணா போதும். ஆனா இவன் இருக்கான் இல்லையா, இவனுடைய நிலையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் ரொம்ப தாகத்தால பீடிக்கப்பட்டவனாக இருக்கான். அவன் என்ன பண்றான், ரொம்ப கருணை மிக்கவனா பக்கத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் இடத்துல ஐயா தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். கருணை மிக்கவன் பக்கத்துல இருக்கான். அவன் உடனே ஓடி போயிட்டு இவனுடைய தாகத்தை கண்டு இரக்கம் ஏற்பட்டு அவனால தாங்கிக்க முடியாது இவனுடைய தாகத்தை. ஆகையினால அவன் தண்ணீரை கொண்டு வரதான் போறான். இவன் என்ன பண்றான்னா, தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்ட பிறகு இவனுக்கு அந்த தாகத்தால பீடிக்கப்பட்டிருக்கானா, அந்த தாகத்தை பொறுத்துக்க முடியாம தண்ணீர் எப்போ வரும், தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு பல முறை சொல்லிட்டே இருக்கான். பல முறை சொன்னாதான் அவன் கொண்டு வர போறானான்னு இவன் ஒரு முறை தண்ணீர் அப்படின்னு சொன்னதுனாலேயே அவன் போய் கொண்டு வரத்துக்கு சித்தமாக ஆயிட்டான். ஆக இவன் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு சொல்றானே, இவனுக்கு தண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த ஆசை அது இல்லாம இருக்க முடியலையே அப்படின்ற நிலை. அதே போலதான் பிரபன்னனும் என்ன பண்றான் அப்படின்னா, எம்பெருமானே நான் என்னை காத்துக்கொள்ள மாட்டேன்னு ஒரு முறை அறிவித்தால் போதும், உடனே சித்தோபாயம் அவன் சித்தமாக ஆயிடுவான். அவனுக்கு எந்த தடையும் கிடையாது. இவன் என்ன பண்றான்னா, இருக்கும் நாள் வரையில எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் பண்ணணுமே, ஆகையினால இப்பவே எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டுமே அப்படின்னும், அதே போல எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுறது எவ்வளோ ருச்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப இனிக்கிறதே அப்படின்னு உன்னுடைய திருவடிகளை நான் பற்றுகிறேன் அப்படின்னு அந்த ருச்சியினால தன்னுடைய சுரூபம் தூண்ட சொல்லுகிறானே ஒழிய, எம்பெருமானுக்கு ஒரு முறை சொன்னால் போதும் அப்படின்றதுதான் நம்பிள்ளை காட்டினார். இதே நம்பிள்ளை ஆச்சாரியர் இடத்துல கோவிந்ததாசர் அப்படின்னு மற்றொருவர் அவர் போய் ஒன்று கேட்டாராம். பிரபத்தி நம்ம எல்லாம் பண்றோம், ஆனா அர்ஜுனனை போலவாவது நமக்கு அதிகாரம் வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அர்ஜுனன் இடத்துலதான் எம்பெருமான் சரமஸ்லோகம் சரணாகத்திய சொல்லக்கூடிய சரமஸ்லோகத்தை சொன்னான். அப்போ அர்ஜுனனுடைய நிலையாவது நமக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கணும்னு நம்பிள்ளை கேட்டாரா, என்ன நிலை நினைச்சுட்டு இருக்க, அப்போ நீயும் ராஜாவாக ஆக வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியா? ஏன்னா அர்ஜுனன் க்ஷத்ரியன், அப்போ நீயும் க்ஷத்ரியனா பிறந்தாதான் பிரபத்தியை கேட்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு உடனே அவருக்கு இல்லையே அப்படி நான் நினைக்கலையே. அப்ப என்னதான் நினைக்கிறார்? ஒரு அதிகாரமும் தேவை கிடையாது. என்ன அதிகாரம் வேணும் அப்படின்னா, புதுசா இந்த பிறவியை வச்சுண்டோ இல்லாட்டி மற்ற அனுஷ்டானங்களை வச்சுண்டோ ஒரு அதிகாரமும் தேவை கிடையாது. வேண்டியது எல்லாமே ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம், இந்த 2 அதிகாரங்கள் தான் வேணும். அதாவது எம்பெருமான் தான் ரக்ஷகன், அவனை விட்டு எனக்கு புகழ் கிடையாது அப்படின்ற திடமான விசுவாசம் வேணும். சரி, அவன் தான் காக்க போறான், அவனை காப்பாளனாக ஆக்குவதற்காக எனக்கு கைமுதல் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் ஆகிஞ்சன்யம் அப்படின்னு பெயர். அனன்யகதித்துவம், அவன்தான் புகழ், அவன்தான் ரக்ஷகன், இந்த 2 நினைவு இருந்தாலே போதும். கூடவே சேர்ந்து அவனை ஒழிய செல்லாமை. சரி, எம்பெருமான் தான் ரட்சிக்க போறான், அவன் ரட்சிக்கிற போது ரட்சிக்கட்டமே அப்படின்றது மட்டும் இல்லாமல், எப்படியாவது எனக்கு இப்பவே கைங்கரியம் கிடைக்கணும் அப்படின்னு கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய ஊற்றம், இதுதான் வேண்டிய அதிகாரமே ஒழிய அர்ஜுனனை போல நான் ஆக வேணுமா இல்லாட்டி அந்த ரிஷியை போல ஆக வேணுமா அப்படின்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம், இந்த 2 தான் துவயத்துக்கு உண்டான அதிகாரம் என்று நம்பிள்ளை அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.